Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மேக்கப் லுக் தான். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மேக்கப் ப்ராடக்ட் வச்சு எப்படி வந்து இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம்னு தான் காட்ட போகிறேன். ஸோ என்னோட ஃபேவரட்டான 5 ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டெப் வைஸாக இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு 5 வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 ப்ராடக்ட் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமல் மேக்கப் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு நேச்சுரல் லுக், ஒரு எவ்ரிடே லுக் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி என்னோட ஸ்கின்னை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ணி அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மேக்கப் வந்து நம்ம போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக முடிஞ்சிடும். ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறங்க. லிக்விட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறங்க. எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. நான் என்னோட ஃபேஸோட சென்டரில் அப்ளை பண்ணிட்டு வேறு எந்த இடத்துல எனக்கு பிக்மெண்டேஷன் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸாலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிங்கர் இஸ் பெஸ்ட் டூல் ஃபார் மீ. ஸோ என்னோட ஃபிங்கர்ஸாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா வந்து கன்சீலும் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு வேறு எந்த இடத்துல வேண்டாம் கவரேஜ் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா எந்த இடத்துல கவரேஜ் வேணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட் இந்த இடத்துல நல்லா போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான டார்க் பேச்சஸ், டிஸ்கலரேஷன், டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டு தென் அதுக்கு மாதிரி நீங்கள் கன்சீலர் வந்து போட்டுக்கிறங்க. எனக்கு அது இல்லாதனால நான் நல்ல ஒரு லிக்விட் கன்சீலர் போட்டு நான் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். கன்சீலர் நல்லா உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஹைட் பண்ணணும். ஸ்கின்னை ஈவன் அண்ட் ஃப்ளாலஸும் அவங்க வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் இல்லை பவுடர் ஃபவுண்டேஷன் எது வேணாலும் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாலஸாக காட்டும். ஒரு லைட்டான கவரேஜும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் ஸோ இதை பவுடர் ப்ரஷில் எடுத்து நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஈவன் ஐடியில் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு ஆயிலி ஐடிலாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக போட்டுக்கிறோங்க. அந்த மாதிரி பஃபிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். பட் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். குயிக்காக பண்ணாமல் நல்லா பிளெண்டிங் எல்லாத்துக்குமே டைம் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ காம்பேக்ட் பவுடரும் உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் எடுங்க. இன்னுமே நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து அழகாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறோங்க. அரௌண்ட் த நோஸ், மவுத் ஏரியா, அண்டர் ஏரியா வைப் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி பஃபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோ பென்சில். அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு எம்டி மஸ்காரா வாண்ட் ஒரு ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி நல்லா நான் காம் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பென்சில் ஐப்ரோஸ் வந்து போகிறேன். உங்கள் ஐப்ரோஸ்க்கு என்ன ஷேட் வந்து மேட்ச் ஆகுமோ அது மாதிரி போய்க்கிறேங்க. நான் டார்க் ப்ரௌன் பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணுறேன். இந்த மேக்கப் லுக் மென் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எவ்ரிடே நேச்சுரல் லுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கேர்ள்ஸ் உமன்லாம் தாராளமாக இது வேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு எஃபோர்ட்லெஸ் மேக்கப் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்பார்ஸ் ஏரியா, அதாவது டைல் ஏரியா வந்து நல்லா டார்க்காக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் அஸ் கம்பேர்ட் டு டெயில் கொஞ்சம் வந்து இதாக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு எக்ஸாக்டான ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ திரும்ப அந்த ஸ்பூலி வச்சு தென் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். இது கலர் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நல்லாவே ஒரு சாஃப்ட் பிளர்டு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஐப்ரோ பென்சில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நல்லா நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அவங்க ஃபேஸை வந்து எடுத்து காட்டும். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதா. ஓகே, ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிப் அண்ட் சீக் டிண்ட். ஸோ அந்த லிப் அண்ட் சீக் டிண்ட்டை நீங்கள் ஐஷேடோ மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எவ்ரிடே யூஸ்க்குலாம் ரொம்ப சப்டிலான ஒரு டிண்ட் ப்ரொவைட் பண்ணும். நல்லா அவங்க ஐஸ், லிப்ஸ், சீக்ஸ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து என் ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிப் ஆஃப் த நோஸில் இந்த மாதிரி ஏரியாவில் போட்டு தென் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள லிப் அண்ட் சீக் டிண்ட் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோஸில் அப்புறம் அந்த நோஸோட டிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிங்கரை யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கும். நான் வந்து ஒரு மாவிஷ் பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட் வந்துட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கிறங்க.
ஜஸ்ட் இந்த மாதிரி டேப்பிங் மோஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதே லிப் அண்ட் சீக் எடுத்து கொஞ்சமாக ஐலைட்டில் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு ஃப்ரெஷ் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு ஈஸி மினிமல் ஃப்ரெஷ் டெய்லி லுக் மாதிரி கூட நீங்கள் இது வேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஐலைட்டில். ஓகே, இதே மாதிரி தான். ஸோ தெரியுதா பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக அதே லிப் அண்ட் சீக் எடுத்து லிப்ஸில் ஸோ பாருங்கள் எப்படி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஐஷேடோவாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட அந்த பர்ஃபெக்ட் ஷேப் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிளெண்ட் இட் ஆன் யுவர் ஐலிட். ஸோ இட் வில் கிவ் அ நேச்சுரல் ஒரு பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஐ லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸ்டெப் நம்பர் 5 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது இன்னுமே ஐ ஏரியாவை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வைடராக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்அவுட் மஸ்காரா. நம்ம லைனர் காஜல் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மஸ்காரா போடும்போது ஐஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஓப்பனாக இதாக காட்டும். லேசஸ் வந்து நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். இங்கே வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, வாஷபிள் மஸ்காரா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டிபெண்ட் அப்பான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் லோயர் லேஷஸ். கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. பிகினர்ஸ்க்கு லோயர் லேஷஸில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் எடுத்து அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு காய்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா 5 மேக்கப் ப்ராடக்ட் லுக் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து 5 ப்ராடக்ட்னால குயிக்காக அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இது வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். மேக் ஷூர் கரெக்டாக உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்கு தகுந்த மாதிரி இல்லை கன்சீலர், பவுடர், லிப் அண்ட் சீக்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌஸும் அப்புறம் மஸ்காராவும் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்கள் வேண்டாம் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இதே விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்ரிடே ஈஸி ஒரு ஃப்ரெஷ் மினிமலிஸ்டிக் ஒரு லுக் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, அவங்க தாராளமாக ஒரு நேச்சுரல் லுக், நோ மேக்கப் லுக் மாதிரி இது வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லிப் அண்ட் சீக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீலர் போட்டுட்டு தென் மாய்ஸ்சர் ஃபேஸில் போட்டு பவுடர் செட் பண்ணிக்கலாம். இல்லை பவுடர் போட்டும் அதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். எனக்கு வந்து பவுடர் போட்டு நான் அதுக்கு மேலே போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பவுடருக்கு மேலே க்ரீம் போட்டனால ரொம்ப நேரம் வந்து உட்காரும். அதனால் நான் அப்படி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுடரும் டீ ஜோன்ஸில் செட் பண்ணிவிட்டு மற்ற இடத்த விட்டலாம். இல்லை ஃபுல் ஃபேஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். பட் பவுடர் போடும்போது லைட்டான கவரேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஃபேஸ் வந்து இன்னும் ஃப்ரெஷ் அண்ட் மேட்டாக இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே அதனால் வந்து லிப் அண்ட் சீக்கின் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே பவுடர் செட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ இப்படி தான் கைஸ் வந்துட்டு வியர் பண்ணணும். கண்டிப்பாக இது ஒரு கைண்ட் ஆஃப் லுக் நம்பர் 2 நம்ம வேறு வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த லுக் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் நல்லா குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. மெஜாரிட்டி நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு வந்து இது பண்ணிக்கலாம். ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேச்சுரல் ஹீட்டில் வார்ம் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.